ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மணக்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கல்பாசி கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே கொஞ்சம் சோம்பு, ஒரு சிலர் வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, இதையும் போட்டு பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு குட்டை போட்டு பொரிய விட்டுருங்க. இது கொஞ்சம் பச்சை மிளகா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். நான் இது வந்து என்னோடய பையனுக்கு செய்கிறேன். ஸோ காரம் கம்மியாக சேர்த்துக்கிறதுனால ஒரு மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கணும். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணுங்க. பொதுவாக இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடுவாங்க. அதை விட இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். வெங்காயத்தோட கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கா. அதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அதோடய ஸ்மெல்லு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு பழுத்த தக்காளியாக ஒரு பழம் எடுத்து நல்லா கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இதையும் நல்லா குக் பண்ண விடணும். 2 தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இது வேகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா ஜூஸாக வந்துடுச்சு பார்த்துட்டிங்களா. தக்காளியோட சாறு எல்லாம் அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் நாட்டு மாட்டு தயிர் எடுத்துக்கிறேன். கம்மியாகவே தயிர் சேர்த்துக்கிட்டால் போதும், ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கோம், புளிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்காக தான். இதில் வந்து பெருசாக நம்ம வந்து எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் வந்து கரம் மசாலா முன்னாடியே நம்ம தாளிக்கிறப்பவே போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு காளான் எடுத்து இது கூட நல்லா சாட்டே பண்ண விட்டுருங்க. காளான்லேயே கொஞ்சம் தண்ணி பிரியும், நம்ம வாஷ் பண்ணிட்டு தானே போடுறோம். காளான்லேயே கொஞ்சம் தண்ணி பிரியும். ஸோ அதனால் அப்படியே விட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி பிரியுதா. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ரைஸ்க்கு நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 1.25 அளவுக்கு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் உங்கள் எடுத்துக்கிட்ட அரிசியை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. போட்டு நான் கிண்டி விட்டு கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி, புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், இப்படி ஜம்முன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறமா குக்கர் மூடி விசில் விட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக கமன்னு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எப்படி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. நான் முன்னாடியே அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஸோ 2 விசில்லே வெந்தது சரியாக இருக்கும். காளானும் அரிசி சேர்ந்து வேக சரியாக இருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு தம்பிக்கு பேக் பண்ணி ஸ்கூலில் பேக் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு, நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.